எந்த ராசியினர் எந்த நோயால் பாதிக்கப்படுவர் தெரியுமா? 12 ராசிக்காரர்களும் சில குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்படுவார்கள். எந்த ராசிக்காரர் எந்த நோயால் பாதிக்கப்படுவார் என்று பார்க்கலாம் வாருங்கள். சிம்மம். சூரிய ஆதிக்கத்துடன் இருக்கும் சிம்ம ராசியினருக்கு இதயம் மூலமாக இரத்தத்தை உடலுக்கு அனுப்பி ஆளக்கூடியவர். இதனால் எப்போது அதிகாரத்துடன் இருப்பார், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடும். அதே சமயம் வலுவிழந்த சிம்மராசியினர் முதுகு பிரச்சனை, இதயம், ஊக்கமின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்படுவார்கள். பொதுவாக காய்ச்சல், வயிறு பிரச்சனை, பித்த, கண் நோய் ஏற்படக்கூடும். தினமும் சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு மிகவும் சிறந்த பலன்களை தரக்கூடும். சிவனை வழிபட்டு வர உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியை தரும். கன்னி. புதன் பகவான் ஆளும் கன்னி ராசியினர் சுவை நரம்புகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்ன உணவை உண்ண வேண்டும் என்பதை அறிந்து நடப்பார்கள். இது நேரடியாக வயிறு மற்றும் குடல் சார்ந்தது. கன்னிராசிக்கான சிறப்பான காலத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் வயிறு சார்ந்த செரிமானம், மலச்சிக்கல் போன்ற சிக்கல்கள் ஏற்படக்கூடும். ஓய்வின்மை இருக்கும். சிலருக்கு தோல் நோய் இருக்கக்கூடும். பெருமாளை தரிசிப்பதும் முருகப்பெருமானை சேவிப்பதும் அனைத்து சிக்கல்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுபட வைக்கும். துலாம். நியாயத்திற்காக நடுவில் நிற்கும் துலாம் ராசியினர் அவர்களை சுற்றி நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவ வேண்டும் என விரும்புவார்கள். துலாம் ராசியை ஆளும் சுக்கிரன் சிறுநீரகங்கள், சிறுநீர் பையை ஆளும். சிறப்பாக வாழும் துலாம் ராசியினர் சில சிக்கலான காலங்களால் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் இது தொடர்பாக கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி சரும பிரச்சனை, கண் பிரச்சனை, வாயு தொல்லை ஏற்படலாம். நடராஜர், நரசிம்மர், முருகனின் வழிபாடு அவசியம். விருச்சிகம். எப்போதும் சுறுசுறுப்பாக விடாமுயற்சியுடன் இருக்கும் விருச்சிக ராசியினர் மறுபுறம் பொறாமை குணமும் தனக்கு சொந்தமானவர்கள் என நினைப்பவர்கள் மீது அதிக அதிகாரம், ஆட்டி படைக்கும் குணத்தை கொண்டவர்கள். இவர்களுக்கு சில சுரப்பிகள் மற்றும் இனப்பெருக்கு மண்டல பிரச்சனை ஏற்படலாம். பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாய் ஏற்படுதல் இருக்கலாம். சிறுநீரக தொற்று ஏற்படக்கூடும். தோல் நோய் ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சி இவர்களை நோயிலிருந்து காக்கும். அதோடு லட்சுமியுடன் இருக்கும் பெருமாள், முருகன் வழிபாடு வாழ்வில் ஏற்றத்தை தரும். தனுசு. குரு ஆளும் தனுசு ராசியினர் அவர்களின் கண் பார்வை, கல்லீரல், தொடை ஆகியவற்றின் மீது அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையுடன் இருப்பதும், பார்வை பாதித்தல், முதுகெலும்பு பிரச்சனை, நச்சுத்தன்மையால் பாதிக்கப்படுதல் போன்ற சிக்கல்கள் உண்டாகக்கூடும். இவர்கள் முறையான மற்றும் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், ஆன்மீக வழிபாடு நன்மையை தரும். அம்மன் வழிபாடு, அதாவது காமாட்சியம்மன், மாரியம்மன் வழிபாடும், கணபதி வழிபாடும் நன்மையை தரும். மகரம். கடின உழைப்பாளிகளாக இருக்கும் மகர ராசியினர் பிடிவாத குணத்துடனும் இருப்பார்கள். சில நேரம் இது தங்களின் லட்சியத்தை அடைய வைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு எலும்பு மற்றும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். மூட்டு வலுவிழத்தல் இருக்கும். இவர்கள் ஒரு விஷயத்தை பிடிவாதம் செய்து பெறுவதை விட மாற்று வழியில் அதை அடைய நினைப்பது நல்லது. பெருமாளை வணங்கி வர அனைத்து சிக்கலும் இன்னல்களும் தீரும்.